உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு தம்பி கிடைக்க உங்க அண்ணன் கொடுத்து வச்சிருக்கணும். இல்லைங்க, நான் எங்க அண்ணன் அளவுக்கெல்லாம் இல்ல. உருவத்துல வேணா நான் அவரை விட உயரமா இருக்கலாம், ஆனா மனசுல அவரு ரொம்ப ரொம்ப உயராங்க. எனக்கும் அவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுங்க. இப்படிலாம் சொல்றதுக்கே ஒரு நல்ல மனசு வேணும் சீனு. எங்க 2 பேர்ல யாரு ரொம்ப நல்லவங்கன்னு போட்டி போடுற பிள்ளைங்க இருக்கிறத நினைச்சு உங்க அம்மா தான் பெருமைப்படணும். எங்களை எப்படி வளர்த்ததே அவங்க தானே. ரத்னா, கவலைப்படாதம்மா. டாக்டர், என் பையன் சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சுமா. இனி உங்க மகனுக்கு பயப்படுற மாதிரி எந்த ஆபத்தும் இல்ல. என் பிள்ளையை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரா? வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான் டாக்டர். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. சரிங்க டாக்டர். அண்ணி, பாத்தீங்களா, எங்க அம்மா தான் நான் நினைச்ச உடனே வந்துட்டாங்க. சீனு, மருந்து அம்மா, மருந்தெல்லாம் வாங்கிட்டம்மா. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்பாடா, ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். நான் இப்பதாம்மா அண்ணனுக்காக சாமி கும்பிட வந்தேன். கரெக்டா நீங்க போன் பண்ணி நல்ல நியூஸ் சொல்றீங்க. நம்ம கும்பிட்ட குலசாமி நம்மள கைவிடலப்பா. சீனு, உடனே மருந்து கொடுக்கணுமா, சீக்கிரம் வா. இதோ கிளம்பி வந்துடுறேம்மா. நான் வந்துடுறேன். தாயே, காப்பாத்திட்ட. எங்க எங்க ரொம்ப நன்றிங்க. எங்க இருந்தோ வந்தீங்க. எங்க குலதெய்வ ராஜா அம்மனே நேர்ல வந்த மாதிரி என் கூடவே இருந்தீங்க. என்னோட வேண்டுதலை வேற கூடவே இருந்து நிறைவேற்றி கொடுத்தீங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. எங்க அண்ணன் பொழைச்சிட்டாருங்க. அது போதும் எனக்கு, அது போதும். எனக்கு இப்பவே என் அண்ணனை பார்க்கணுங்க. போலாம். சரி, போலாங்க. வாங்க வாங்க. சீனு, சீனு, இருங்க இருங்க இருங்க. பாத்து 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 வாங்க. மெதுவா மெதுவா. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஏறுங்க. போலாமா? ரஞ்சனி, எனக்கு ஒண்ணு முதல் முறை பார்த்தப்பவே ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா? தெரியுமே. எப்படி தெரியும்? ஏன்னா எனக்கு உங்களை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. எப்படா மறுபடியும் பாப்பேன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓ, அதுக்குதான் என் வண்டி இன்னும் தரவே இல்லையா? ஆமா, கொடுத்துட்டா நீ மறுபடியும் வர மாட்டியே. அப்புறம் எப்படி இந்த அம்மாச்சி மூஞ்ச பாக்குறதா? எதுக்கு பார்க்கணும்? லவ் பண்ணதா? அப்போ உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும்?
புடிச்சதாலதான் உன்னை பாக்கணும்னு தோணுதுடா பேக்கு. ஹேய், நான் பேக்கா? ஆமா, இல்லனா புடிச்சிருக்குன்னு இவ்ளோ நாள் சொல்லாம இருந்திருப்பியா? ஓ, அப்போ சொன்னாதானா? சொல்லாமலேயே புரிஞ்சுக்கணும்டி என் காக்கா. டியா? ஓ, அப்போ உனக்கு இப்படிலாம் கூட பேச தெரியுமா? ஏமா அறிவில்ல நடுவுல நிக்கிறேன் போறோமா மா மா குடிமா. ஐயோ, எனக்கு வானாப்பா. அக்கா, சூடா மிளகு கஷாயம் குடிச்சா உடம்புக்கு நல்லது. அத குடிக்காம இருந்தா உடம்பு எப்படிக்கா சரியாகும்? ஏற்கனவே எனக்கு வயிறு எரிஞ்சுனுக்குதுமா. இத்த குடிச்சா இன்னும் கொஞ்சம் எரிய போகுது. நீ வேற. மேமா, இப்ப வரா பாரு. என்னாச்சு மேமா? என்னாச்சு? ஏண்டா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்றத கேட்டாதானே. தொட்டதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போய் நிக்கணுமான்னு கத்துது. ரஞ்சனி, கொஞ்ச நாளாவே ஹாஸ்பிட்டல்லே குடியிருந்தோம். முதல்ல தாத்தாக்கு போனோம், அப்புறம் இந்த பார்த்தாக்கு போனோம். அப்பவே பணத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்பவும் கஷ்டப்படணுமான்னு மெய்யமா வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது. ஏன் மேமா, உடம்பு சரியில்லைன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி தானே ஆகணும். அதுக்கு தான் கண்ணு உன்னை வர சொன்னது. எனக்கு தேவையான மருந்து உன்னாண்ட தான் இருக்குது. ஐயோ சாரி. ஐயோ, அது இல்ல, நீ முதல்ல குந்த. குந்து. தெரியல. ஏன்டா எல்லாத்தையும் சொன்னீங்களே, ரஞ்சினி வந்தா என் நோவு தன்னால தீந்துருன்னு சொன்னனே, அத்தை ஏன்டா விளாண்ட சொல்லல? இந்த ஒன்னையாவது உனக்கு மிச்ச வைப்போம் தான் சொல்லாம இருந்தோம். அப்புறம் என்னை பேச விட மாட்டாங்கன்னு அழுதுருவியே. சர்தா, இப்ப என் தங்கத்துக்கிட்ட நான் ஒண்டிதான் பேச போறேன். நீங்க எல்லாரும் வாய முன்னு கம்முன்னு இருங்க. அதெல்லாம் முடியாது, நானும் பேசுவேன். பாய், நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. மேமா, முதல்ல இந்த மருந்து சாப்பிடுங்க. இந்தாங்க. வாணா, என் உடம்புக்கு எந்த மருந்து வாணாம். மனசுக்கு தான் மருந்து தேவை. கேட்டியா எப்படி சொல்றாங்கன்னு? அட அம்மா, அதை என்கிட்ட சொன்னா நானே கொடுத்துருப்பேனே. ஆ? அட பிரபாட சொல்லி அவனே ஏற்பாடு பண்ணிருப்பான். டேய் டேய் பிரபா, வாழை மரத்தடியில ஏதாவது ஸ்டாக் இருக்கு? டி சும்மாறா. அடி தபார், இனிமேலுக்கு எவனாவது குச்சிங்கன்னு வச்சுக்காங்களேன், இங்க வச்சு விளக்கமாறு பிஞ்சு போவாது. விளக்கமாறு விக்கிற இடத்துக்கே உங்க எல்லாரும் இட்டுக்குன்னு போய் வளாசி விட்டுருவேன். வளாசி